இன்னைக்கு நம்ம 2024 வெளியான பிளடி பகர் அப்படின்ற படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி மிக்சட் ரிவ்யூஸ் வாங்கின படம் தான் கைஸ் இந்த படம். அதுக்காக இந்த படம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கு. பட் இந்த படத்தை காமெடி படம் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னதுனால இந்த படத்தில் காமெடி பெருசா யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஓவராலா இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருந்தது. அதே சமயம் ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கும். சரி, இந்த படத்தோட ஒன்லினர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பிச்சைக்காரங்க. ஒரு பங்களா வீட்டில் 25 பிச்சைக்காரங்களுக்கு அன்னதானம் போறதா சொல்லியிருக்காங்க. அதுல 25வது பிச்சைக்காரனா அந்த பங்களா வீட்டுக்கு போறாருங்க. அந்த பிரம்மாண்டமான மாளிகையை பார்த்ததும் இவர் பூரிச்சு போயிடுறாரு. யாருக்கும் தெரியாம அந்த பங்களா வீட்டுக்குள்ள நுழையிறாரு சுத்தி பார்க்கிறதுக்காக. அந்த பங்களால வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதை இவர் கண்ணால பாத்துறாரு. எஸ், அங்க ஒரு மர்டர் நடந்திருக்குங்க. அந்த மர்டரை இவர் இரு கண்களால பாத்துறாரு. அதே சமயம் இவர் பார்த்ததையும் அங்க இருக்கிறவங்க பாத்துறாங்க. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில அடுத்தடுத்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த பங்களா வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இந்த பையன் தன்னோட அப்பாவுக்கு ஃபோனை போட்டு, அப்பா என்னை இந்த இடத்துல இருந்து கூட்டு போயிருங்கப்பா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அழுகுறான். ஏடாக்க நான் இப்படி சொல்றேன், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் அந்த பையன் சொல்றான், இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கலப்பா, நேற்று ராத்திரி உச்சா போறதுக்கா பாத்ரூம் போனேன், என்ன பாத்ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்கப்பா, லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ராத்திரி முழுக்க அந்த இருட்டிலேயே இருந்தேன், காலையில ஒரு அண்ணா ஓப்பன் பண்ணி தான்ப்பா வெளியில வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் சாப்பிட்ற சாப்பாட்டுல எச்சு துப்பி வச்சுட்டாங்கப்பா, நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எச்சு துப்பின சாப்பாட்டை தான் நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு என்ன கண்டாலே பிடிக்கலப்பா, நான் இந்த இடத்த விட்டு போல அப்படின்னா இந்த மாதிரி தினம் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்கப்பா. என்னடாக்க நான் சொல்றேன், இதெல்லாம் உன் பெரியப்பாட்ட சொன்னையா? நான் சொன்னேன்ப்பா. சொன்னதுக்கு அப்புறம் பெரியப்பா அவங்களை எல்லாம் பிடிச்சி அடி அடின்னு அடிச்சாருப்பா. கண்டிப்பா அவங்க என் மேல செம்ம கான்ல இருப்பாங்க. எனக்கு இங்க இருக்கிறக்கே பயமா இருக்குப்பா, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போயிருங்கப்பா அப்படின்ட்டு இந்த பையன் அழுவ ஆரம்பிக்கிறான். அழுவாதராக்கண்ணா, நாளைக்கே வந்து அப்பா உன்னை கூட்டு போயிடுறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. இந்த பையன் பயப்பட ஆரம்பிக்கிறான். பெரியப்பா பசங்க இவனை போட்டு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே பயப்படுறான். பெரியப்பாக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க கைஸ். பார்க்க தான் குட்டி பசங்க மாதிரி இருக்கிறாங்க, ஆனா குட்டி சாத்தானுங்க கைஸ். இந்த பையனை பாக்குறதுக்கா 4 பேரும் ரூமுக்கு வந்திருக்காங்க. இந்த பையனோட பேரு சித்தார்த்துங்க. சித்தார்த், நீ எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்களை அடிச்சாரு. அப்பதான் நாங்க ரியலைஸ் பண்ணோம் நாங்க எந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தி இருக்கோம்ட்டு. இனி நாங்க உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம்டா, இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, வா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சித்தார்த்தும் பாத்தீங்கன்னா பரவாயில்லையே பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறான். பர்த்டே பாய்க்கு பர்த்டே பம்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா இவனை அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. போக போக ரொம்ப வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி இந்த சித்தார்த் சொல்றான். ஏண்டா எங்க அப்பா கிட்டே போட்டு தெரியா நீ அப்படின்னு போட்டு பொலன்னு பொழக்கிறானுங்க. அவனால வலி தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இந்த 4 பேரும் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது இவங்க அடிச்ச அடியில அந்த பையன் செத்தே போயிட்டான் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ண பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சிக்னல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கு காலையில போலங்க வீல் சேர் மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்காரு. அது மேல உட்காந்துட்டு அவரோட கைகள்ல துணியை கட்டிக்கிட்டு அப்படியே அதை வச்சு தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த வகையில ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் பிச்சை கேட்கும் போது, ஏன்டா நீ வேற காலங்காத்தால நானே சவாரி கிடைக்கல அப்படின்னு மண்டை காஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆட்டோ டிரைவரோட காலை பார்த்துட்டு, முன்ன மாதிரியே எனக்கும் கால் இருந்துச்சு அப்படின்னா நானும் ஆட்டோ டிரைவரா இருப்பேன், ஆட்டோ ஓட்டியாவது பொழைச்சிருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்ல ஒரு சடலத்தை அடக்கம் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா ஆண்டு அனுபவிச்சு இறந்து போயிருப்பாரு போல. அந்த குடும்பத்தினர்கள் எல்லாருமே திருவிழா கோலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அந்த இடத்துக்கு போறாருங்க. டக்குன்னு வேட்டிக்குள்ள இருந்து காலை வெளியிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்ததும் இந்த ஆட்டோ டிரைவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. ஆனா ஃப்ராட் பையலே எல்லாத்தையும் ஏமாத்தி தெரிஞ்சிட்டு இருக்கே அப்படின்ட்டு. அங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. ஹீரோ அவரோட டியூட்டியை முடிச்சுட்டு அவரோட வீட்டுக்கு போறாருங்க. போகும்போது கூட ஒரு பையனும் வரான். அந்த பையனோட பேரு ஜாக்கி. ஹீரோவும் அந்த பையனும் தான் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே இந்த பென்னு நோட் புக் எல்லாம் வித்து பணம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஒன்னாதான் கைஸ் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதே டவுட் தான். இந்த நிலையில ஸ்விக்கி டெலிவரி பாய் அந்த இடத்துக்கு வந்து, இந்த அட்ரஸ் தானே சொன்னாங்க, கஸ்டமரை காணமே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ கையை காட்டுறாருங்க. ஏன் நாங்களா ஆர்டர் போடக்கூடாதா, கொண்டாங்க ஃபுட்டை அப்படின்னு அந்த ஃபுட்டை வாங்குறாருங்க. ஆக்சுவலா பீட்சா ஆர்டர் போட்டிருக்காருங்க. இன்னைக்கு வந்த வருமானத்துல பீட்சாவை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பையனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே இல்ல. ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையன் கையில புளி சாப்பாட்டை வச்சுட்டு, புளி சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குது, சரி நான் கொஞ்சம் புளி சாப்பாடு தரவா அப்படிங்கும்போது, நாம புளி சாப்பாட்டை கொடுத்தா அவர் கொஞ்சம் பீட்சா தருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து ஷேர் பண்றான்றான். இல்ல அந்த புளி சாப்பாடு டேஸ்டா இருக்குல்ல, நீ அதையே சாப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. கொஞ்சம் கூட தரவே இல்லைங்க. அப்புறம் வழக்கம் போல இவர் பிச்சை எடுக்கிறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்புறாருங்க. குப்பையில ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு இவர் கை கால்லாம் உடஞ்சிருக்கிற மாதிரி பிச்சை கேட்கிற மாதிரியும் நடிச்சு காமிச்சு அவரை
அவரே பழிச்சுக்கிறாருங்க. சிரிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் கை கால்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனா மக்கள் கிட்ட பொய் சொல்லி நம்ம பிச்சை எடுக்கிறோம் அப்படின்றத அவர்கிட்ட நடிச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப ஹீரோவும் ஜாக்கின்ற பையனும் பாத்தீங்கன்னா ஒரே சிக்னல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஜாக்கி பாத்தீங்கன்னா பென்னு நோட்டு புக் எல்லாம் சேல் பண்ணி நேர்மையா சம்பாதிக்கிறான். ஆனா ஹீரோ மக்கள் கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, கால் சரியில்லை, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு போய் சொல்லி காசு வாங்குறாருங்க. ஜாக்கியும் ஹீரோவும் ஒரே கஸ்டமர்கிட்ட போய் பேசினாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் ஹீரோ சைட்ல தான் சாயறாங்க. இவன் பாவம், இவனுக்கு காசு கொடுத்து உதவலாம் அப்படின்ட்டு. இந்த பையன் நேர்மையா சேல் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் சிம்பத்தி அப்படின்ற அடிப்படையில எல்லாரும் ஹீரோக்கு தான் காசு தராங்க. இந்த பையனுக்கு காசே கிடைக்கலங்க. ராத்திரி ஹீரோவும் ஜாக்கியும் படம் பாக்குறதுக்காக போறாங்க. ஜாக்கி ஐஸ் குச்சியை சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றான். உண்மையா நேர்மையா உழைச்சு சாப்பிட்றதுல தனி சுகம் இருக்கியா அப்படின்ட்டு. அது ஹீரோ சாடுற மாதிரி இருக்குது. அப்படியே பாக்குறாரு. சரி டிக்கெட்டு காசு கொடு அப்படிங்கும்போது இந்த பையன் காசு கொடுக்குறான். என்னடா 10 ரூபா கம்மியா இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்க, 10 ரூபா தானே ஏன் கம்மியா இருக்குது, நீ போட்டு எடியா அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த பையன்ட்ட ஒரு கதையை சொல்றாருங்க. ஒரு நாள் நான் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது கால் என்னமோ ஒன்று தட்டுப்பட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா குழந்தையா நீ அங்க கிடந்த, உன்னை பெத்தவங்க உன்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. சரி பாவமே அப்படின்னு நான் வீட்டுல கொண்டு போய் வச்சேன். பசிக்குதுன்னு நீ அழுத, உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த, கொஞ்சம் கொஞ்சமா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் அம்மனை குண்டியா இருக்கேன், எனக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்டேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, நீயும் போகணும்னு ஆசைப்பட்ட, உன்னை ஸ்கூலுக்கும் அனுப்பி வச்சேன். ஸ்கூல்ல போய் கல்வியெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப என்னைய அதிகாரம் பண்றியா, காசு போட்டு கட்டு அப்படின்றியா அப்படின்னு சொல்ல, யோ நில்லியா, நான் இன்னையா கேட்டுட்டேன், ஒரு 10 ரூபா தானே போட்டுக்க சொன்னேன், அதுக்காக இப்படி பேசுவியாயா, அட்லீஸ்ட் கடனாவது அந்த 10 ரூபாய் போட்டு கூட்டு போயா அப்படிங்கும்போது ஹீரோ முடியாது அப்படின்னு அவருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. இந்த பையன் அந்த தியேட்டர் வாசலே உட்காந்து பேனர்ல அந்த படத்துல நடிச்ச நடிகர் சிவன் கெட்டப்ல இருப்பாரு. அதை சாமியா நினைச்சு, இங்க பாரு சாமி, சின்ன பையன் கூட பார்க்காம நான் ரொம்ப துன்புறுத்துறான் சாமி, படம் பார்க்கலான்னு ஆசையா வந்தேன், விட்டுட்டு போயிட்டான். நீ தப்பு பண்றவங்களை எல்லாம் தண்டிப்ப தானே, அதே மாதிரி அவனையும் தண்டியன், ஏன்னா அவன் தப்பு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கை கால் வரல அப்படின்னு போய் சொல்லி பிச்சை எடுக்கிறான். சில்லி பரோட்டா, ஃபலோடா, பீட்சா, பர்கர்னு வாங்கி சாப்பிட்றான். கொஞ்சம் கேட்டா கூட தரமாட்டான்றான் சாமி. எனக்கு அவன் தரல அப்படின்றதெல்லாம் கூட காண்டில்ல, ஆனா ஒரு டீசென்சிக்காக கூட வேணுமாடான்னு கூட கேட்க மாட்டேன்றான். அப்புறம் என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டான்னு சொன்னான் இல்லையா, அவன் என்ன ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்த கிடையாது, ஸ்கூல் வாசல் வரைக்கும் வந்துட்டு போனான். இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டேன், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, அதனால தயவு செஞ்சு ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ வெளியே வந்துடுறாரு. அந்த படம் நல்லா இல்ல அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு கனி பாத்தீங்கன்னா பங்களா முன்னாடி போய் நின்று அந்த பங்களாவை அப்படியே வியந்து பாத்துக்கிட்டு இருப்பா. இன்னும் எவ்வளவு நாள் இந்த பங்களாவை பார்த்துட்டே இருக்க போற அப்படின்னு ஹீரோ கேட்க, இந்த மாதிரி பங்களாலலாம் நம்மளால வாழவே முடியாதுல அப்படின்னு கனி சொல்ல, ஹீரோ விரல் விட்டு எண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா என்ற அப்படின்னு கேட்க, இல்ல இன்னும் எவ்வளவு நாள் பிச்சை எடுத்தா இந்த மாதிரி ஒரு பங்களா வாங்க முடியும்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது, அப்ப கடைசி வரைக்கும் நீ பிச்சை எடுத்துட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, இப்ப பட்டுன்னு ஹீரோ கண் முழிக்கிறாருங்க. வழக்கம் போல ஹீரோ பிச்சை எடுக்கிறதுக்காக போறாருங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே ஹீரோக்கு காசு தரமாட்டேன்றாங்க. ஒரு டென்ஷனா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஜாக்கிக்கு நிறைய பெண் சேல் ஆனதுனால சந்தோஷமா இருக்கிறான். ஹீரோ கிட்ட எனக்கு எவ்வளவு சேல் ஆயிருக்கு அப்படின்னா, உனக்கு நிறைய காசு வந்திருக்குமே அப்படின்னு தட்ட பார்த்தா தட்டி எம்டியா இருக்கு. சரி நான் சாப்பாடு வாங்க போலான்னு இருக்கிறேன், உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்ல வராரு. இல்ல நீயே பீட்சா பர்கர் சாப்பிட்றவனாச்சே, நீ எப்படி புளி சாப்பாடெல்லாம் சாப்பிடுவ அப்படின்ட்டு இந்த பையன் கலட்டி விட்டுறான். இவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அந்த சாமி பேனர் கிட்ட போயிட்டு, நான் சாப்பாடு வாங்கிட்டு வர வரைக்கும் அவனுக்கு யாருமே காசு தரக்கூடாது, நான் சாப்பிடும்போது என்கிட்ட ஒரு வாய் சாப்பிட வச்சிரு சாமி அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு கரெக்டா ஹீரோ நோக்கி வர, அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு வண்டி ஒண்ணு வருது. அந்த வண்டியில இருக்கிறவர் சொல்றாரு, ஐயா செத்து இன்னைக்கு 16வது நாள், அதனால 25 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு விருந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம், நீ வரியா, 24 பேர் கிடைச்சிட்டாங்க, இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன விருந்து அப்படின்னு கேட்க, சிக்கனு மட்டனு மீன் அப்படின்னு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். நிப்பாட்டுங்க நான் வண்டியில ஏறிக்கிறேன் அப்படின்னு ஒரு வண்டியில ஏறிக்கிறாருங்க. இந்த பையன் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சேட் அண்ட் பேட் ஆகிறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை அந்த பங்களா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 24 பிச்சைக்காரங்களை ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. சாப்பாடெல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சாப்பிடும் போதுதான் அந்த பிரம்மாண்டமான பங்களாவை பாக்குறாருங்க. ஆக்சுவலா சின்ன வயசா இருக்கும்போது கனி சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி பங்களா வீட்டுல எல்லாம் நம்மளால வாழவே முடியாது அப்படின்ட்டு. நம்மளால வாழ முடியாது, அட்லீஸ்ட் உள்ள வரவாது முடிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம சைஸா அந்த பங்களாக்குள்ளே ஒரு நுழைஞ்சிடறாருங்க. அந்த பங்களாவுடைய டோர்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டட் டோரு, சும்மா சாத்தினா போதும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். அங்க வேலை பார்க்க வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ அந்த பங்களாக்குள்ள போனதே யாருக்கும் தெரியாது. அந்த நேரம் பார்த்து ஜாக்கி ஹீரோக்கு போன் அடிக்கிறான். எங்கேயா சாப்பிட போனவன இன்னும் ஆளை காணோம் அப்படிங்கும்போது, இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா, பங்களால, அதுவும் பங்களாக்குள்ள அப்படிங்கும்போது, யாராவது பார்த்து மாட்டிக்க போறியா அப்படிங்கும்போது, யாரும் இல்ல நான் பாட்டுக்குள்ள வந்துட்டேன், நான் வந்ததே யாருக்கும் தெரியாது, சரியா நீ எப்ப வரப்போற அப்படின்னு கேட்க, எப்ப வரப்போறேனா, அதான் இந்த பங்களால யாரு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால நான் ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா, பெரிய பெரிய படிக்கட்டு, பெரிய பெரிய லைட் அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது.
உன்னால நேர்ல தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் நான் சொல்றத காதாலையாவது கேட்டுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்குள்ள ஆள் மட்டும் தெரியுது. ஹீரோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு இவர் போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. பார்த்தா அந்த வீட்டுல ஆண் மற்றும் பெண் 2 பேர் இருக்காங்க. அந்த ஆணோட பேரு ஹரிஹரன், அந்த பெண்ணோட பேரு தாராங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியுது. அந்த ஹரிஹரன் தாரா கிட்ட பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி கூலா உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ? அவன் வருவான்ல, உன்னை பாக்குறதுக்காக வருவான்ல, அப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல அப்படின்னு தெரியுது. ஹரிஹரன் ஒரு பக்கம் போயிடுறாரு, தாரா ஒரு பக்கம் போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு ஜாக்கி கிட்ட ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க, நான் ஒரு பக்கம் போய் இந்த பங்களால ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த பங்களாவை சுத்தி பார்த்து ஜாலி அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், ட்ரிங்க் எல்லாத்தையுமே பயன்படுத்துறாருங்க. ராத்திரி அந்த பங்களால படுத்துட்டு பழைய விஷயத்த ஞாபகப்படுத்தி பாக்குறாருங்க. கனி அப்படின்ற ஒரு பொண்ணை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து அப்போ பிச்சையெல்லாம் எடுக்கல, வேலைக்கு தான் போயிட்டு இருந்திருக்காரு. தினமும் மூட்டை தூக்கிறதுக்காக போவார். 200-300 மூட்டை தூக்கிட்டு வருவாருங்க. முதுகு வலியோட வந்து படுத்து கிடப்பாரு. இவங்களுக்குன்னு தனியாக வீடுலாம் கிடையாது, கிடைக்கிற இடத்துல தங்கிப்பாங்க. அந்த வகையில் பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், உழைச்சா முன்னேறி இல்லாமல் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, பட் அது பொய்ன்னு நான் நினைக்கிறேன். நானும் மாடு மாதிரி உழைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமே நடந்த மாதிரி தெரியல. சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பங்களாவில் உன்னை ஸ்டே பண்ண வைக்கிறேன்னு நான் சொன்னேன்ல, கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது போல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. அதுக்கு கனி சொல்றாங்க, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. சிலரோட வாழ்க்கையில அதிர்ஷ்டமே இருக்காது, ஆனா திடீர்னு அந்த அதிர்ஷ்டம் கூரையை பொத்துக்கிட்டு கொட்டும். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க கூரையே இல்லை, எங்க கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க பிளாட்ஃபார்ம்ல தானே படுத்திருக்காங்க. அந்த வழியா அந்த கார் ஒன்று இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல கனி இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பிச்சைக்காரனா மாறிட்டாருங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த பங்களால படுத்துக்கிட்டு இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பங்களால ஒரு இடத்துல பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பாட்டு சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு ரூம்குள்ள இருந்து தான் சத்தம் கேக்குது. அந்த ரூம்ல சாவி போடுற அந்த ஹோல்குள்ள எட்டி பார்த்தா ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அந்த ஹரிஹரன் அப்படின்ற நபரை பார்த்தலையா, அந்த நபரை இந்த தாரா கண்டந்துனமா வெட்டி கொலை பண்ணியிருக்கிறா. அப்படியே திரும்பி பார்த்தா இந்த பக்கம் ஹரிஹரன் நின்னுக்கிட்டு இருக்காரு. அங்க செத்து கிடக்கிறவன் இங்க குத்துக்கல்லு மாதிரி ஹீரோ கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறான். அதை பார்த்ததும் ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. அப்பதான் தெரிய வருது, ஹீரோ கண்களுக்கு தெரியறது ஆன்மா. உண்மையிலேயே அந்த தாரா இந்த ஹரிஹரனை போட்டு தள்ளிட்டா. ஹீரோ அங்கிருந்து பயந்து ஓடுவார் இல்லையா, அந்த சத்தத்தை கேட்டு தாரா வெளியில வந்து ஹீரோவை பிடிச்சி ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாருங்க. இந்த பங்களால ஒரு மர்டரை கண்ணால பார்த்து தப்பிக்க நினைக்கும் போது வசமா மாட்டிக்கிட்டாருங்க. இந்த தாராவை பாக்குறதுக்காக ஒரு லாயர் வந்திருக்காருங்க. இந்த லாயர் கிட்ட தாரா எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டயர்ட்னஸ் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள அவனை கண்ணந்தனமா வெட்டிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா இவன் வந்து பார்த்துட்டான். இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த லாயர் ஹீரோவை பார்த்துட்டு, பார்த்தா இவன் பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான், கண்டிப்பா 25 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த குரூப்ல தான் வந்திருப்பான், யார் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்கான். சரி, இந்த ஹரிஹரனோட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டே அப்படின்னு கேட்க, துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கேன், இனிமேல் தான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு தாரா சொல்றாங்க. சரி, ஆள் கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு இந்த தாரா கேட்க, இல்ல தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த லாயர் சொல்றாப்ல. ஆக்சுவலா இந்த ஹரிஹரனும் தாராவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாதுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஹரிஹரனை இந்த பங்களாக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒத்துழைக்காதனால இந்த ஹரிஹரனை போட்டு தள்ளிட்டாங்க போல. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ஹீரோ ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதை இந்த லாயர் கண்டுபிடிச்சிடறாரு. தாரா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு கோடாரியை தூக்கிட்டு வந்து, இவன் முடிச்சிருக்கும் போதே இவனை கொன்னோம் அப்படின்னா இவனுக்கு வலிக்கும், இவன் மயக்கத்துல இருக்கும் போதே போட்டு தள்ளிடலாம், நிம்மதியா போய் சேருவான் அப்படின்னு சொல்லி வெட்டுறதுக்காக வரும்போது பட்டுன்னு ஹீரோ கண் முடிச்சு என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு பயங்கரமா கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. நான் ஸ்டாப்பா கெஞ்ச ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப இந்த லாயர் பாத்தீங்கன்னா, சரி ஓகே, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ அதை செஞ்சேன்னா உன்னை உயிரோட விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, தாரா வந்து ஆர் யூ சீரியஸ், இவனை வச்சு அதை பண்ணணுமா அப்படிங்கும் போது, இன்னும் 2 மணி நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க, வேற வழியே இல்ல, இவனை வச்சுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட நடிக்கணும்னு சொல்றாங்க. எதற்காக ஹீரோ நடிக்கணும் அப்படின்றதுக்கான கதையும் நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த வீட்டோடைய ஓனர் பேரு சந்திரபோஸுங்க. அவரு ஒரு மிகப்பெரிய நடிகர், மாபெரும் நடிகர். அந்த நடிகர் இறந்து போயிட்டாருங்க. அவருக்கு 300 கோடி ரூபாய் ஒருத்தல்ல சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட வாரிசுக்கு போய் சேரணும் இல்லையா. வாரிசு அப்படின்னு வரும்போது மண்டாகினி அப்படின்ற பொண்ணும், அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பையனோட பேரு வருண். இந்த சொத்துக்கள்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பொண்ணுக்கு போய் சேரும், பொண்ணுக்கு அப்புறம் பேரனுக்கு போய் சேரும், கரெக்டா? ஆனா அங்கதான் அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஆக்சுவலா அவரோட காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கோட இல்லீகல் அஃபேர்ல இருந்து ஒரு பையன் பிறந்திருக்கு. அந்த பையனை பாத்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. காலப்போக்கில் அந்த பையனை கண்டுக்காமே விட்டுட்டாங்க. அவன் எங்க போனா என்ன ஆனான்னு எந்த ஒரு தகவலும் தெரியலங்க. சந்திரபோஸ் சாவறதுக்கு முன்னாடி இந்த சொத்துக்கள் சரிபாதியா பிரிக்கப்பட்டு ஒரு பாதி மண்டாகினிக்கும் இன்னொரு பாதி அந்த பையனுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டாருங்க. குறிப்பா இந்த பங்களா வீடு அந்த பையனுக்கு தான் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. இப்போ இந்த தாராவும் லாயரும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் உண்மையான வாரிசு அப்படின்ற மாதிரி நடிக்க வச்சு மண்டாகினியை ஏமாத்தி அந்த சொத்துக்களை எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ஹரிஹரனை நடிக்க கூட்டு வந்திருப்பாங்க போல. என்ன பஞ்சாயத்தோ ஏது பஞ்சாயத்தோ அவனை
போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பக்காவா ரெடி பண்றாங்க இந்த மண்டாகினி மற்றும் மண்டாகினியோட பையன் முன்னாடி உட்கார வைக்கிறதுக்காக. ஸோ ஹீரோ கிட்ட எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த ஹரிஹரனுடைய ஆன்மா வேணாண்டா இதுல ரிஸ்க் இருக்கு என்னோட நிலைமையை பார்த்தல அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அதை ஹீரோ கண்கள்னால பார்க்க முடியுது, ஆனா மற்றவங்களோட கண்களுக்கு தெரியல. நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஃபைனலி மண்டாகினி மற்றும் அவங்களோட பையனான வருண் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட மண்டாகினி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சு இவன் எங்க அப்பாவோட இன்னொரு வாரிசு அப்படின்னு சொன்னா எப்படி என்னால நம்ப முடியும் அப்படின்னு கேட்க லாயர் சொல்றாரு, இங்க பாருங்க உங்க அப்பா சேர்த்து விட்ட அந்த ஆர்ஃபனேஜ் சர்டிபிகேட் இருக்கு, அது இல்லாம அவங்க சொன்ன மாதிரியே இங்க கழுத்துல பர்த் மார்க்கு இருக்கு அப்படின்னு சொல்ல பர்த் மார்க்கை நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு பட்டுன்னு இவங்க அழிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. என்ன மேடம் பண்றீங்க, சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்க சந்தேகப்படல, மேபி இவன் உன்னை ஏமாத்துறது கூட ட்ரை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த மந்தாகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரே ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்டை மட்டும் அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நான் பாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மந்தாகினி சொல்றாங்க. அது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பும்போது ஒரு போட்டோ ஒன்று எடுத்துருந்துருக்காங்க. சின்ன வயசு போட்டோ நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நான் நிறைய போட்டோ இங்கே வைப்பேன், அதுல எது அவன் அப்படின்றத அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஹெட்ஃபோன் வழியா பார்த்தீங்கன்னா இந்த தாரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா கரெக்டாக சொல்ற, இதை மட்டும் நீ பாஸ் பண்ணலான்னா உன்னோட உயிர் உங்ககிட்ட இருக்காது பார்த்துக்க அப்படின்ட்டு ஹீரோ என்னன்னு அதில் செலக்ட் பண்ணுவாரு. இதுல ஹரிஹரனுடைய ஆன்மா வேற அப்பப்போ வந்து ஹீரோ கிட்ட பேசி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுறாரு. பார்த்தா அது கரெக்டாக அமைஞ்சிருதுங்க. ஸோ சொத்துக்களை எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருண் அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கண்களுக்கு தெரியுற இந்த ஹரிஹரனோட ஆன்மா, டே பாவண்டா இவங்க பேச்சை கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத, 2 நாள் நம்ம இங்க இருந்ததுக்கே நமக்கு இப்படி இருக்குது, பல வருடமா இவன் இந்த அரண்மனையில் ஸ்டே பண்ணி இருந்திருப்பான், திடீர்னு வெளியே போனா அவன் எப்படிரா போவான், அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஹரிஹரன் ஒரு கதையை சொல்றாருங்க. அந்த சந்திரபோஸோட வாரிசு படிச்சார் இல்லையா, அதே ஆர்ஃபனேஜில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிஹரனும் படிச்சிருந்திருக்கிறாரு. அந்த வாரிசுக்கு இருக்கிற அங்க அடையாளங்கள்லாம் உனக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால 20 லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம், நாங்கள் சொல்ற மாதிரி வந்து நடிக்கிறியா அப்படின்னு ஹரிஹரன்ட்ட இந்த தாராவும் லாயரும் கேட்டிருக்கிறாங்க. இவரு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறாருங்க. இவரை தூங்க வச்சுட்டு கீழே இந்த லாயரும் தாராவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலா உண்மையான வாரிசே இந்த ஹரிஹரன் தான். உண்மையான வாரிசுகிட்டயே போயிட்டு நீ பொய்யான வாரிசு மாதிரி நடிக்கணும் அப்படின்னு 20 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹரிஹரன் தான் உண்மையான வாரிசு அப்படின்னு ஹரிஹரனுக்கு தெரியாது, ஆனா இந்த லாயருக்கு தெரியும். லாயர் வேணுனே தான் இதை பண்ணியிருக்கிறாரு. அதற்கான காரணம், ஒன்ஸ் இவன் கை நீட்டி நம்ம கிட்ட காசு வாங்கிட்டானா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், நாளைக்கு உண்மையே தெரிஞ்சாலும் நம்ம அவனை வந்து நீ நடிச்ச அப்படின்ற மாதிரி பேசி பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம், இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்ல தாரா பார்த்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைச்சேன், பட் கரெக்டாக ஒர்க் அவுட் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில வந்த ஹரிஹரன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. ஸோ இதை பத்தி கேட்கும்போது என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கெஞ்சி இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில தான் பார்த்தீங்கன்னா இவரு தாரா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு, என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்கல்ல அப்படின்ட்டு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனை உயிரோட வைக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தாராவும் லாயரும் சேர்ந்து ஹரிஹரனோட கதையை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு உன்னோட நிலைமை இதுதான்டா, அதனால உண்மையை சொல்லிடு அப்படின்னு அந்த ஆன்மா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம இங்க பாருங்க நான் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன், உண்மையான வாரிசு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த வருணும் சரி மண்டாகனியும் சரி பயங்கர ஷாக்கா வராங்க. இந்த லாயரும் தாராவும் சந்திரபோஸோடைய பொண்ணான மண்டாகனி கிட்ட மாட்டிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் ஹீரோ போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அப்பவே சொன்னா இவன் செட் ஆக மாட்டானு, நீங்க தான் இவனை சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். இந்த சந்திரபோஸுக்கு ஒரு வாரிசு கிடையாதுங்க, மொத்தம் 4 வாரிசு. அது இல்லாம இந்த இல்லீகல் அஃபேர் மூலமா பிறந்த அந்த பையனும் அடக்கம். அந்த பையன் தான் ஹரிஹரன் தெரியும், ஹரிஹரன் செத்து போயிட்டாரு. சந்திரபோஸோட முதல் பொண்ணான மண்டாகினிக்கு பையன் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த தாரா தான். சந்திரபோஸ் சாவறதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜ் பையன் மேலதான் மொத்த சொத்துக்களையும் எழுதி வச்சிருந்திருக்காருங்க. அதனாலதான் வந்து அந்த ஆர்ஃபனேஜ் பையன் மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டை கூட்டிட்டு வந்து இவன் தான் வாரிசு அப்படின்னு போய் சொல்லி சொத்துக்களை எல்லாம் வாங்கி அவங்கிட்ட இருந்து இந்த மண்டாகினி ஆட்டையை போட்டுக்கலாம்னு திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த சந்திரபோஸோட மற்ற வாரிசுங்க இந்த இடத்துக்கு வந்துடும், எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இதுக்கு மேலே புதுசாக ஒருத்தனை நடிக்க வைக்கிறதுக்கு கூட்டு வர முடியாது, அதனால இவனையே மிரட்டி நடிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே மிரட்டி நடிக்க வைக்கிறாங்க. சந்திரபோஸுக்கு மொத்தம் 4 குழந்தைங்க, 2 பசங்க 2 பொண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 4 குட்டிச்சாத்தானுங்களை பார்த்தோம் இல்லையா, அந்த குட்டிச்சாத்தானுங்க தான் இப்போ பெரிய சாத்தானுங்களா வளர்ந்துருக்குது. சந்திரபோஸோட 4 பசங்களுக்குமே திருமணமாய் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாரும் ஒன்னா தான் கைஸ் இந்த ஒரு அரண்மனைக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் வரதுனால கண்டிப்பா நமக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால நான் வந்து கோ அண்ட் தி ஃப்ளோ அப்படின்ற மாதிரி அப்படியே பேர் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சந்திரபோஸுக்கு பேரம்பேத்தியெல்லாம் இருக்குதுங்க. அதுல வாசன் அப்படின்ற அந்த பேரனை பத்தின டீடைல்டு இன்ட்ரோ மட்டும் நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். வாசன் பார்த்தீங்கன்னா தன்னோட தாத்தா மாதிரியே ஒரு பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஆடிஷன்லாம் போயிருக்கிறாரு. ஆனா இவர் ஒழுங்கா நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. தன்னுடைய தாத்தா கிட்ட போயிட்டு தாத்தா உன்ன மாதிரியே நான் பெரிய நடிகனானும் ஆசைப்பட்டேன்,
ஆனா நான் நடிச்சா எல்லாரும் சிரிக்கிறாங்க தாத்தா, என்ன தாத்தா பண்றது அப்படின்னு கேட்க, இங்க பாருடா நீ நடிக்கிற, நீ அந்த கேரக்டரை வாழ்ந்து பாரு, கண்டிப்பா உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, சரி தாத்தா இனிமேல் நான் வந்து நடிக்கல, அந்த கேரக்டராகவே வாழ்கிறேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் அவங்க தாத்தா நடித்த படங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஒரு கேரக்டராக எடுத்து அலாரம் வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா கேரக்டர் சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்கலாம் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவன் சும்மா கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லோருமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கூடுறாங்க. இந்த சந்திரபோஸோடைய தம்பி ஒருத்தர் இருக்கிறாருங்க, அதாவது இவங்களோட சித்தப்பா. அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கும்போது அவர் வரல அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரி அவர் வரலன்னா பரவாயில்ல, சந்திரபோஸ் எழுதி வச்சிருக்கிற உயிலை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயர் எல்லாருமே உட்கார வச்சு அந்த உயிலை படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆக மொத்தம் இந்த வீட்டில் சந்திரபோஸோடைய பசங்க பொண்ணுங்க அவங்களோட பேரம்பேத்தி அப்படின்ட்டு ஒரு 13 பேர் இருக்கிறாங்க, ஹீரோவையும் சேர்த்து. சந்திரபோஸ் எழுதின அந்த ஒரு உயிலை லாயர் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. தக்காளி அங்கதாங்க சந்திரபோஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்டே வச்சிருக்கிறாரு. இந்த சந்திரபோஸோடைய பசங்க மேல சந்திரபோஸுக்கு பாசமே கிடையாது. ஏன்னா அவங்க தான் சின்ன வயசுலேயே குட்டிச்சாத்தானுங்களா இருந்தாங்களே. வளர்ந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையும் பார்த்துக்க கிடையாது. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போறாங்க அப்படின்னா ஒன்று காசுக்காக இல்லாட்டி சொத்துக்காக, வேற எந்த காரணத்துக்காகவும் அவங்க அப்பாவை போய் பார்த்தது கிடையாதுங்க. அதனால சந்திரபோஸ் என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, மொத்தம் 300 கோடி சொத்து, அதுல 1 கோடியை 2 பசங்களுக்கும் 2 பொண்ணுங்களுக்கும் லாக்ஸ் கணக்கில் பிரிச்சு கொடுத்துட்டு பேலன்ஸ் 299 கோடியை அந்த இல்லீகல் அஃபேர் மூலமா பிறந்த பையன் பேர்ல எழுதி வச்சிட்டாருங்க. அந்த பையனுக்கு நான் எதுவும் பண்ணல, அவனும் என்ன தொந்தரவு பண்ணல, அதனால அவனுக்கே இந்த சொத்து போய் சேரட்டும் அப்படின்ட்டு பேலன்ஸ் 299 கோடியை அந்த பையன் பேர்ல எழுதி வச்சிட்டாருங்க. இதை இந்த குட்டிச்சாத்தானுங்களாம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது தானே. உள்ள பலதரப்பட்ட ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோவை வெளியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாயர் கிட்ட நீங்க நினைச்சா எல்லாத்தையும் மாற்ற முடியும், அதனால எல்லோருக்கும் ஈக்குவலா வர மாதிரி ஷேர் பண்ணி கொடுத்துருங்க, அந்த பையனுக்கு வேணா ஏதாவது கொஞ்சமா கொடுத்து அமுச்சுட்றலாம் அப்படின்னு சொல்ல, என்னால் எல்லாம் மாற்ற முடியாதுங்க, இது வந்து லீகலா உங்க அப்பா ரெடி பண்ண ஒரு உயில், உங்க அப்பா சொல்ற மாதிரி தான் நான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மண்டாகினியை தவிர மற்ற 3 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹீரோ டூப்ளிகேட்னு தெரியாது. அவங்க இந்த லாயர் கிட்ட பேசுறாங்க, நீங்க சட்டப்பூர்வமா இந்த உயிரில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து இந்த பையன் பயாலஜிக்கல் பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுவோம். இந்த பையன் பயாலஜிக்கல் பையன் தான் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்க அப்பா வந்து கான்சியஸ்னஸ்ல இந்த உயில் எழுதல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்க அப்படியும் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா எங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ண வச்சாங்க அப்படின்னு கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க காலம் முழுக்க இந்த பையனை கூப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ எங்களுக்கு வசதியா ஒரு டூப்ளிகேட் பையனை கூட்டிட்டு வந்துட்டு இவன் தான் வாரிசு அப்படின்ற மாதிரி அவன் பேர்ல எல்லா சொத்துக்களையும் போட்டு அவன் கிட்ட இருந்து நாங்கெல்லாம் பிரிச்சுக்கிறோம், அதுக்காக உங்களுக்கு ஒரு % கமிஷன் தரோம் அப்படின்னு சொல்ல, இதைத்தான் மண்டாகினி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அங்கிருந்து ஹரிகரனுடைய ஆன்மா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. பலதரப்பட்ட ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் மண்டாகினியை எதிர்த்து இவரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு 10% எனக்கு கமிஷன் வேணும் அப்படின்றாரு. 10%? உனக்கு 1% போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, 10% கொடுத்தா நான் பண்ணுவேன், இல்லாட்டி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபைனலி எல்லாரும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது மண்டாகினியை தவிர எல்லோருக்குமே நம்ம ஹீரோ தான் பயாலஜிக்கல் சன், கரெக்டா? இப்போ நம்ம ஹீரோவை எங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் போட்டு தள்ளணும், இவன் உயிரோடு இருந்தானா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஸோ இவனை போட்டு தள்ளிட்டு ஒரு டூப்ளிகேட் பையனை இவன் தான் பயாலஜிக்கல் பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்துக்கள் எல்லாம் அவன் பேரில் மாற்றி விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து நாங்கள் எல்லோரும் பிரித்து எடுத்துக்கிறோம், உங்களுக்கு 10% கொடுத்துட்றோம், ஆனால் இப்போ எங்கள் கண்ணு முன்னாடியே அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்ல, ஹரிகரனுடைய ஆன்மா குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோ கிட்ட இங்கிருந்து எப்படியா தப்பிச்சு ஓடிடுறா, அவனுங்க உன்னை போட்டு தள்ளுறதுக்கு பிளான போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக இந்த லாயர் வராரு. ஹீரோ காது கிட்ட இந்த மாதிரி உன்னை கொல்ல சொல்லி சொல்கிறாங்க, நான் உன்னை கொல்ல போகிறது கிடையாது, ஜஸ்ட் கொல்ற மாதிரி நடிப்பேன், நீயும் சாவற மாதிரி நடி, அதுக்கப்புறம் உன்னை போக விட்டுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ இந்த சந்திரபோஸோடைய பசங்க பொண்ணுங்க முன்னாடி ஹீரோவை கொல்ற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த லாயர் உண்மையாலுமே ஹீரோட கழுத்துல என்னத்தையோ போட்டு இறுக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வலிக்குது சார் அப்படின்னு சொல்ல, வலிக்காம வேற என்னடா பண்ணும், நான் உன்னை உண்மையாலுமே கொல்ல போறேன், உன்னை உண்மையிலேயே கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க இருப்பியா என்ன, ஓடிடுவல்ல, அதனால தான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த ஆன்மா சொல்லுது நான் அப்பவே சொன்னலடா அப்படின்ட்டு. ஹீரோ என்ன பண்றாருன்னா எப்படியோ சண்டை போட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. ஒரு இடத்துக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்போ இந்த லாயருக்கு தலையில பலமா அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவும் அந்த வாசன் அப்படின்ற ஒரு பையனை பார்த்தோம் இல்லையா, அதான் நடிப்பு பைத்தியம், அவனும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா வாசன் இந்த வீட்டுக்கு வரும்போதே கண் தெரியாத ஆள் மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்ல. எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா வாசனுக்கு கண் தெரியாது போல அப்படின்ட்டு. இப்போ இந்த லாயர் சொல்றாரு இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 5% வேணும் அப்படின்ட்டு. என்னையா சொல்ற அப்படிங்கும் போது, பாத்தீங்களா தலையெல்லாம் உடஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்குது, நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்குது, நீங்க எக்ஸ்ட்ரா 5% தரேன்னு சொல்லுங்க, நான் இவனை போடுறேன் அப்படின்னு சொல்ல, கண்ணு தெரியாம நடிச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா வாசன், அவன் பாத்தீங்கன்னா இப்ப வேற கேரக்டரா மாறிட்டு எல்லோருக்கிட்டையும் பேசுறான், இந்த மாதிரி நான் அவனை போடுறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு தான் கண்ணு தெரியாதடா அப்படிங்கும் போது, அது வெறும் நடிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் நேரத்துக்கு பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டே இருப்பானே. இப்போ ஏதோ ஒரு குரங்கு கெட்டப்பு போல, இவங்க தாத்தா ஏதோ ஒரு படத்துல குரங்கு மாதிரி நடிச்சிருப்பாரு போல, அந்த மாதிரி ஹீரோவை
பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக போறான். ஹீரோவும் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ கையை காலை முறிச்சு அப்படியே நெஞ்சிலேயே கடிச்சு வச்சிடறான். எப்படியோ அவனையெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஹீரோ ஓடுறாருங்க. ஓட முடியாம ஓடுறாரு. அப்ப கண்ணாடியை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு பழைய ஞாபகம் வருது. ஒரு முறை குப்பையில கடந்த கண்ணாடி கிட்ட போயிட்டு ஒரு பளிச்சு காட்டுவார் இல்லையா, கை கால்லாம் வராம மக்களை ஏமாத்தி நம்ம வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோன்ட்டு. பட் இப்போ உண்மையிலேயே கை கால்லாம் உடஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்றாருங்க. இந்த பங்களால போய் மறைஞ்சுக்கிட்டா ஈஸியாலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த பங்களால ஒரு 100-150 ரூமுங்கெல்லாம் இருக்கும் போல. இந்த ஒரு சூழ்நிலையில சந்திரபோஸோடைய பையன் சொல்றாரு, அப்பா ஆசையா வளர்த்துட்டு இருந்த அந்த 4 நாய்ங்களை அவுத்துடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலா தெரியாதனமா உள்ள வந்த திருடனையே போட்டு தெளிச்சு இந்த நாய்ங்க. இப்போ இந்த நாய்ங்களை அவுத்துட்டுலாம், அது வெளியவே இருக்கட்டும். ஹீரோ வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா ஹீரோவை இந்த நாய்ங்க பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த சந்திரபோஸோட பையன் சொல்றாருங்க. இப்போ இந்த லாயர் பாத்தீங்கன்னா மந்தாகினி கிட்டயும் மந்தாகினியோட பையன் கிட்டயும் வசமா மாட்டிக்கிறாரு. இந்த மாதிரி டீல் பேசும்போது நீ ஏன் அக்செப்ட் பண்ற, நீ அக்செப்ட் பண்ணிருக்க கூடாதுல்ல அப்படிங்கும் போது, நான் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் மேடம் இருந்தேன். ஆனால் அவங்க மிரட்டுறாங்க, போலீஸ் கேஸ்ன்னு போனால் நம்ம தான் மாட்டிப்போம், அதனால தான் அவங்க சொல்கிற டீலுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த லாயர் சொல்கிறாருங்க. அதே சமயம் இந்த லாயர் மண்டாகினிக்கு பயந்துட்டு, மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன், கடைசியில் நீங்கள் ஏதாவது பார்த்து கொடுத்தா போதும் அப்படிங்கும்போது, சரி ஹீரோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்காரன் நடிகன் இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அந்த ரூமுக்குள்ள இந்த வசுதா அப்படின்ற ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொஞ்சம் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறா. இங்கிருந்து உன்னால் ஈஸியாக தப்பிக்க முடியாது, வெளியில நாய்ங்க இருக்கு, அதை தாண்டி வீட்டுக்குள்ள எல்லோரும் எல்லா இடத்துலயும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ யாருக்கிட்ட மாட்டினாலும் செத்துருவ. வசுதா மட்டும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களே, அப்ப வசுதா நல்லவளா அப்படின்னு கேட்டீங்களா, வசுதாவே சொல்றாங்க நான் கெட்டவதான், நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிருப்போம், அந்த கர்மா நம்மளை சும்மா விடாது, அந்த மாதிரி நானும் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வசுதா சொல்றாங்க. ஹீரோ இந்த பங்களால வந்து மாட்டி இருக்கிறார் இல்லையா, மேபி ஹீரோவும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்கான கர்மாவா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ யோசனை பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே கனியை பார்த்துட்டாரு. கனியும் நம்ம ஹீரோவும் ஒன்னாவே வளர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்குதுங்க. அந்த டைம்ல எல்லாம் இவர் பிச்சை எடுக்கலங்க, வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஒண்ணுமே இல்லனா கூட சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி கனி இறந்து போயிட்டாங்க. அந்த குழந்தைய இவரு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பான்னு தெரியாது. அந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஜாக்கி தான். சின்ன வயசுலேயே ஹீரோடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ கூட ஹீரோ ஃபீல் பண்ணலைங்க. ஆனால் கனி இறக்கும் போது இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்திருக்காரு. அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நானும் இறந்து போயிட்டேன்னா எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு என் பையன் ஃபீல் பண்ணக்கூடாது, அதனால தான் நான் வந்து அவன் என் பையனே சொல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. எங்களை மாதிரி வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அடுத்த நொடி என்ன நடக்கும்னே தெரியாது, அதனால தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு வசுதாவும் சரி, அங்க நின்றுட்டு இருக்கிற ஹரிகரனுடைய ஆன்மாவும் சரி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. சரி இங்கிருந்து உன்னை வெளியில கொண்டு போறதுக்கு எனக்கு வழி தெரியும், நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாம இங்கிருந்து எப்படியாவது கார் கரேஜ் வரைக்கும் போயிட்டோம்னா போதும், அங்க இருக்கிற கார் எடுத்துட்டு எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசுதா ஒரு மேப்பை போடுறாங்க. யாராவது அந்த இடத்துல இருக்கிறாங்களா, அந்த இடத்த கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறாங்க. ஹீரோ அங்க யாரும் இல்ல, இதுதான் சரியான டைம், கிராஸ் பண்ணிடலாம் அப்படிங்கும் போது, ஒரு நிமிஷம் நின்று பொறுமையா பாருங்க, அந்த பாதியில முளைச்ச பைத்தியக்காரன் அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பொறுமையா பாக்குறாரு. பார்த்தா அடுத்து இவன் பேய் கெட்டப்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தானா இந்த இடத்த விட்டு நம்மளால கிராஸ் பண்ண முடியாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசுதா பேய் ஓட்டுற மாதிரி பயங்கரமா ஸ்லோகன்ஸ் எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு தான் நடிப்புனா பிடிக்குமே. இந்த வட்டத்தை போட்டு உன்னால இந்த வட்டத்தை விட்டு வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்ல அவன் வட்டத்துக்குள்ளேயே இருந்துடுறான். அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோ வசுதா தப்பிச்சிடுறாங்க. இப்ப சந்திரபோஸோட குடும்பத்தினர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஹீரோவை யாரு போட்டு தள்ளுறாங்களோ அவங்களுக்கு 5% வந்து எக்ஸ்ட்ரா சொத்து தரப்படும் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. எல்லோருமே பாத்தீங்கன்னா ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில மந்தாகினியும் தாராவும் சீக்கிரட்டா ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறத இந்த சந்திரபோஸோடைய ஒரு பையன் பாத்துறா. அப்படி அம்மாவும் பொண்ணு இங்க என்ன சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீ வந்து சின்ன வயசுல இந்த ஜாவ்லின் த்ரோல நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து என் பொண்ணு கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன், என் பொண்ணு நம்பல அப்படிங்கும் போது, நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த ஜாவ்லின் த்ரோ எடுத்து வீசுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல இவங்களை தாண்டி போகுது, கொஞ்சம் விட்டுருந்தா எங்க மேல குத்தி இருக்கும் அப்படிங்கும் போது அங்க பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பார்த்தா கர்டனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்காங்க, அவங்க நெஞ்சிலேயே பாயுது. ஸோ அவன் இந்த இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தான், அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கர்டன் விலைக்கு பார்த்தா இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது மண்டாகினியோட பையன் வருண். என் பையனையே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க. வந்து பார்க்க தான் தெரிய வருது, ஆல்ரெடி மண்டாகினியோட பையன் வந்து தலையில அடிபட்டு இறந்து போயிருக்கிறான். இறந்தவன் மேலதான் வந்து இவர் இந்த ஜாவ்லிங் த்ரோவை வீசி இருக்கிறாரு. அப்போ வருணை கொலை பண்ணது யாரு
அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணா வேற யாரு ஹீரோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மந்தாகினிக்கு கோவம் வந்துருச்சுங்க. ஹீரோவை கொலை பண்ணி யார் என் கண்ணு முன்னாடி கொண்டாந்து போடுறீங்களோ அவங்களுக்கு என்னோட சொத்தை அப்படியே ஒப்படைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஹீரோவை கொல்லணும்னு சுத்திட்டு இருந்தவங்க இன்னும் சொத்துக்காக வெறி பிடிச்சி ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வசுதா நம்ம ஹீரோவை ஒரு ட்ராலிக்குள்ள வச்சு மறைச்சு காப்பாத்துறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரமா இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ பேசவே மாட்டாரு. ஹீரோவும் பேச்சு கொடுப்பாரு, நம்ம வசுதா பேச மாட்டாங்க. அப்பதான் தெரிய வருது பொட்டி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இருக்கிற பொட்டியை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு சுள்ளா ஒருத்தர் இருப்பான், சந்திரபோஸோடைய பேரன். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் வச்சிருவான். அந்த இடத்த விட்டு ஹீரோ தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த சந்திரபோஸோடைய மருமக 2 பேர் வந்துருவாங்க. ஸோ 2 பேர்த்துல ஒருத்தி பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபோஸோட இன்னொரு மருமக கிட்ட அந்த ஈட்டி எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல, அந்த ஈட்டி வரமாட்டேது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ நானே வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஈட்டி எடுக்கிறதுக்காக வருவா. பக்கத்தில் இருந்தவ அவளை தள்ளி விட்டு கொலை பண்ணிடுவா. அதாவது ஒரு மருமக இன்னொரு மருமகளை போட்டு தள்ளிடுவா. இதை ஹீரோ கண்ணால பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாரு. உடனே குடும்பத்தினர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த எல்லோருக்கிட்டையுமே அந்த மருமக என்ன சொல்றானா, இவன் தான் கொலை பண்ணா, இவனை பிடிங்க அப்படின்ட்டு. ஆக மொத்த குடும்பமும் கூட்டு களவாணிகளா இருக்கிறாங்க, காசு வரி பிடிச்சவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாருங்க. ஃபைனலி வசுதா நம்ம ஹீரோவை காப்பாற்றி அந்த கார் கரேஜ் வரைக்கும் வந்துருவாங்க. கார் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கவர்னால போத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த கவரை எடுத்த உடனே ஹீரோவை வண்டியில் ஏற சொல்லுவாங்க வசுதா. அப்போ தான் ஹீரோ அந்த ஒரு காரை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. வசுதா கிட்ட நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால தான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நீ சொன்னல, அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது இப்போ எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பரவாயில்ல மேடம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வசுதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த வசுதா மற்றும் கசின்ஸ், அதாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரபோஸோட பேரங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கார்ல டிராவல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறவங்க மேலே கார் ஏறிடுச்சு. அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம ஹீரோவும் ஹீரோட மனைவி குழந்தை இருந்திருப்பாங்க. ஹீரோ கெஞ்சுன்னு கெஞ்சிருப்பாரு, தயவு செஞ்சு காரை மூவ் பண்ணுங்க, என்னோட மனைவி உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா, காப்பாத்துங்க அப்படின்ட்டு. வசுதா காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிற இந்த சந்திரபோஸோடைய பேரமாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிட்டு வண்டி எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஒரு ஆம்புலன்ஸ்க்காவது ஃபோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பாரு. ஆனால் காப்பாற்றுறதுக்கு முன் வரவே இல்லை, காரை விட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்படி காரை விட்டு ஏற்றுனதுல கனி இறந்து போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் இறங்கி வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கையோ காலோ போயிருந்தா கூட இந்நேரம் ஹீரோவோட பொண்டாட்டி ஹீரோ கூட இருந்திருப்பாங்க. அதை நினச்சி ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நான் ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தேன்னு ஃபீல் பண்ணேன், இப்போ தான் எனக்கு புரிய வருது எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. ஸோ என் பொண்டாட்டியை கொண்டவங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசுதா தவிர மற்ற கசின்ஸ் எல்லாத்தையுமே கொல்லணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாருங்க. ஏன்னா வசுதா காப்பாற்றணும்னு தான் நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் கசின்ஸ் வந்து விடலை. ஹீரோ வெறி பிடிச்ச மாதிரி எல்லோருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த குடும்பத்தினர்கள்லாம் ஒன்று கூடி ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணதுல ஒரு அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அப்ப ஹரிஹரனோட ஆன்மா வந்து விட்டுறாதரா, உன் பையன் வெளியே இருக்காண்டா, தயவு செஞ்சு மூச்சு விடுறா அப்படின்னு சொல்ல பார்த்தா ஹீரோ ஆப்போசிட்ல சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் தெரிய வருது ஹீரோ செத்து போய் ஆன்மாவாயிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் தான் இவனை கொன்னேன், அதனால எனக்கு வந்து அதிக ஷேர் வேணும் அப்படின்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு ஒரு நபர் வராருங்க. அவர் வேற யாரும் இல்லை, சந்திரபோஸோடைய தம்பி தான், அதாவது இவங்களோட சித்தப்பா வரதை பார்த்ததும் இந்த டெட் பாடியை ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செடிங்களுக்குள்ள ஹீரோட டெட் பாடியை ஒழிச்சு வச்சிருவாங்க. சித்தப்பா வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு சித்துவோட பர்த்டே, அதனால ஃபர்ஸ்ட் கேக் வெட்டிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து இருந்த ரூமில் போயிட்டு கேக் வெட்டுறாங்க. சின்ன வயசில் நீங்கள் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணி இந்த பர்த்டே பம்ப்னு ஒரு விஷயம் பண்ணதுனால தான் என்னோட பையன் இறந்து போயிட்டான், பட் நீங்கள் ஆக்சிடென்டலாக பண்ணதுனால தானே இறந்தான், சரி விடுங்க, நீங்கள் எல்லோருமே ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள், அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தனே தவிர மற்றபடி நான் வந்து இந்த சொத்து விவகாரத்துலலாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காந்து இந்த குடும்பத்தினர்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ இந்த குடும்பத்தை சார்ந்த சுல்லா இருக்கான் இல்லையா, இந்த சந்திரபோஸோடைய பேரன், அவன் பாத்தீங்கன்னா மாடியில இருந்து பாக்குறான் ஹீரோட டெட் பாடியா அங்க இருக்கிற செடிங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோ இன்னும் சாவல அப்படின்னு அந்த பையன் நினைச்சுக்கிறான். ஹீரோ சாவடிக்கிறதுக்காக அவன் ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த சித்தப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன், இந்த வீடு முழுக்க சிசிடிவி கேமராவை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்றாரு. ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு ஒருத்தனை வாரிசுன்னு கூப்பிட்டு வந்தீங்களே, அவன் வாரிசு கிடையாது, உண்மையான வாரிசு ஹரிஹரன் அப்படின்றவன் தான். அவனை ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மந்தாகினியோட பையன் வருணை போட்டு தள்ளினதும் இந்த லாயர் தான். அப்புறம் ஒரு மருமகளை போட்டு தள்ளினது ஹீரோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது இன்னொரு மருமக. ஆக மொத்தம் குடும்பத்துக்குள்ளேயே காசுக்காக அடிச்சுக்கிட்டு கொன்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த சித்தப்பா சொல்றாருங்க. நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த அந்த பையனையே குடும்பத்தோட சேர்ந்து இப்படி கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சின்ன வயசுல என் பையன் உங்ககிட்ட
அத்தனை வேதனைகளை அனுபவிச்சு இறந்து போயிருப்பான். அதனால உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு இந்த லாயர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு உங்களால் வெளியில போயிட முடியுமா அப்படின்னு மிரட்ட, கொஞ்சம் கூட யோசிக்காம சித்தப்பா மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து பட்டுன்னு போட்டுறாரு. இந்த லாயர் சாவறாரு. அதை பார்த்து எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க. எங்களை சுற்றாதீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கு இந்த சித்தப்பா சொல்றாரு, உங்களை நான் சுட்டுக்கொள்ள போறேன் அப்படின்னு எப்போ சொன்னேன்? என் பையன் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இது உங்க அப்பாவோடது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சா நாய்ங்க அவரோட கண்ட்ரோலில் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்கிறவன் தான் அந்த நாய்ங்களுக்கு மாஸ்டர். இப்போ நான் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் விசில ஊதலான்னு நினைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய டெட் பாடி முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த வீட்டில் இருந்த சுல்லா இருக்கான் இல்லையா, அவன் தண்ணியை திறந்து விட்டுருவான். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நேராக இந்த டெட் பாடியோட காலில் வந்து படும். ஷாக் வச்சு சாவடிச்சிடலாம் அப்படின்னு அவன் பிளானை போட்டு இதை பண்ணியிருக்கிறான். நினச்ச மாதிரியே ஷாக் வைக்கிறான். ஷாக்கு பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய ஆன்மா இருக்கு இல்லையா, டக்குன்னு ஹீரோட உடம்புக்குள்ள வந்து ஹீரோக்கு உயிர் வந்துருதுங்க. ஹரிஹரனோட ஆன்மா திரும்பி பார்க்குது. ஹீரோடைய ஆன்மா அந்த இடத்துல இல்லை. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உயிரோட கண்முழிக்கிறாரு. அதை பார்த்து நம்ம சித்தப்பா ஷாக் ஆகி அந்த இடத்துலயே கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுங்க. இப்போ இந்த குடும்பத்தினர்கள் ஹீரோ கிட்ட பேசுறாங்க, உனக்கு உயிர் வந்து எங்க உயிரை நீ காப்பாத்திருக்க, அதுக்காக உன்னை உயிரோடலாம் அனுப்ப மாட்டோம். ஏன்னா எங்க சீக்ரெட் எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால உன்னை போட்டு தள்ள போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா சிரிச்சுட்டே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிச்சு விட்டுருவாருங்க. அந்த நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து இந்த குடும்பத்தினர்களை கடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுவாரு. அதே சமயம் நம்ம வசுதாவை அந்த காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுவாரு. ஸோ வசுதா காருக்குள்ள இருக்கிறதுனால அந்த நாய்ங்க கிட்ட இருந்து வசுதா மட்டும் தப்பிச்சிருவாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கிறதுனால அவர் தானே மாஸ்டர், அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துருவாருங்க. ஆக மொத்தம் இந்த குடும்பத்தை சார்ந்த எல்லோருமே நாய்க்கடி வாங்கி சாவறாங்க. ஹீரோவும் வசுதா மட்டும் உயிர் பழைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியில வந்து வாட்ச்மேன் வேலைக்கு போறாருங்க. சம்பளத்துல ஹீரோ ஒரு கேக் ஒன்று வாங்கிட்டு வந்து ஜாக்கிக்கு கொடுக்குறாருங்க. ஜாக்கி அதை சாப்பிட்டுட்டே ஒரு விஷயத்த சொல்றான், கண்டிப்பா இன்னைக்கு என்னோட பர்த்டேவா இருக்காது, அது மட்டும் இல்லாம நீ என்னை எடுத்துட்டு வந்தல அதுவே என்னோட பர்த்டேவா இருக்காது, என்னை பெற்றவங்களுக்கு கொஞ்சமாவது இறக்கம் இருந்திருக்கும், ஒரு 2 நாளாவது என்னை வச்சுட்டு தான் தூக்கி போட்டு போயிருப்பாங்க, நீ என்னை எடுத்துட்டு வந்தல அந்த டேட்டையே நான் என்னோட பர்த்டே டேட்டா வச்சுக்கிறேன், அன்னைக்கே வந்து நான் கொண்டாடுறேன், எனக்கும் கேக்கை கொண்டாடி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குது, இவன் நம்ம பையன் தான் அப்படின்றத சொல்லணும்னு தோணுது. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து பையன்கிட்ட கொடுத்து, இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் உன்னுடைய அம்மா, நீ வயிற்றுல இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது அப்படின்னு சொல்லி காட்ட அந்த போட்டோவை இந்த பையன் பார்க்கறான். இந்த பையனுக்கு ஹீரோ தான் அப்பா அப்படின்னு தெரிய வருது. ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கறான். கனி அப்படின்னு சொல்றாரு. உன் பேரு அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. ஹீரோக்கு தான் பேரே இல்லையே. அப்படியே இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோ